சஜய் நண்பர்கள் வகுப்பறையில் அமைதி காக்கவும்.
வருஷங்களுக்கு பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்படியாக செய்த பெருமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். வானத்தின் உங்களுக்காக ரத்தம் சென்று நீங்க இறங்கி வந்தீங்க சுவாமி. அந்த ரத்தம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் சுவாமி. பாவத்தையும் சாபத்தையும் பரிதரத்தையும் வியாதியும் நீங்கிற உடைய ரத்தம் கத்தாவே இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கத்தாவை தெளிக்கப்படட்டும் சுவாமி. எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களும் சுவாமி ஆசீர்வாதமான குடும்பமாக காணப்படுவதற்கு இரக்கங்களினால நீங்களுடைய ஒவ்வொருத்தரையும் முடி சொல்லும்படியாய் செபிக்கிறோம். நல்ல ஹெல்த்தை நீங்க தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அறத்தினை பயிர் செய்து அன்பினை விளைவிக்கும் ஆசிய பெருமக்களே, ஏணிகளென நீங்கள், உங்கள் எண்ணங்களே நாங்கள், சிற்பிகளும் நீங்கள், சிகரத்தை தொட்டுவிடுவோம் நாங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது YMCA ஆண்கள் சீரார் நகர் மேல்நிலைப் பள்ளியில் 1999ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டில் சேர்ந்து 2008-2009ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பையும் 2010 மற்றும் 11ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பையும் நிறைவு செய்த நாங்கள் அனைத்து பழைய மாணவர்களின் சார்பாக இன்றைய இந்த பழைய மாணவர்களின் சந்திப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மனமாற வரவேற்கின்றோம். பயணத்தில் எப்பொழுதும் தன்னலமற்ற ஆதரவு வழங்கும் நம் தலைமை ஆசிரியர் திருமதி பாலிக்னாம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பள்ளியில் இதற்காக அமைதியாகவும் அன்பாகவும் செயல்பட்ட ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் திரு குமார் அவர்களை வருக வருக என தன்னுள்ள குடும்பத்தினர்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்கின்றோம்.
உங்களுடைய அனுபவங்களை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆசிரியர்களின் அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அவங்களே கேட்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சான்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். அதை நட்டு பவிலியன் பாருங்க. ஸோ அதனால் நம்ம அது பொம்பளை பையன் நல்லாவே தெரியும். மூத்த வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு வரது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸான விஷயம், சந்தோஷமான விஷயம். அது வந்து பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப ஒரு அவங்களுக்கு அந்த இது இருக்கும். பசங்க அப்படியே வளர்றாங்க அவங்க வீட்டில், அதனால அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக தான் இருக்கும். வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓன் பிளேஸ்க்கு வந்தால் அது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் அதே தான். உங்களுக்கு என்ன ஃபீலிங்கோ அதே தான் எங்களுக்கும். பிகாஸ் ஆஃப் யூ we are all meeting. நாங்கள் திருப்பி ஒருத்தர் பார்த்துட்டு நான் இப்படியெல்லாம் ஒரு சான்ஸை லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. திருப்பி ஒரு வயசுக்கு இப்படி ஒரு அக்கேஷனுக்கெல்லாம் வருவோம். அதான் வந்து நிறைய இடத்துல ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய ரீயூனியன்லாம் போடுறாங்க. டீச்சர் ஸ்டடி வாங்குறது வந்து ஈவன் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே யூனிஃபார்ம் சுடிதார் போட்டுட்டு பாக்ஸ் அதெல்லாம் போட்டு அதே பேக்லாம் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கல்யாணத்தில் ரிலேட்டிவ்ஸ் பண்ணாங்க எப்படி என்ன பண்ணுறாங்க எதுனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை நோட்டாய் நியர்லி 15 years நீங்கள் வந்து இப்போ ரீயூனியனில் வந்துருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷமான இந்த நேரத்தில் நேற்றெல்லாம் சாமி என்னோட பேசிக்கிட்டே நான் ரொம்பவே ஒரீடாக இருந்தேன். இந்த பிள்ளைங்க எவ்வளோ ஆசையாக எவ்வளோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அவரை வசனத்தை சொன்னேன். இது வந்துட்டு ஜோஷுவா வந்துட்டு ஒரு இது நடந்திருக்கும் போது அமெரிக்கரோட அவன் பேசுவான். அப்போ வந்து ஆண்டவருக்கு கேட்டு அவன் சொல்லுவான், சந்திரனே நீ 1000 மேலும் சூரியனே நீ 200 மேலும் தடுத்துரு அப்படின்னு வந்து சூரியனும் சந்திரனும் அப்படியே நல்லா கூட்டி சுத்துறதே நின்றுருக்கு. தட்ஸ் மிரக்கல். அது எப்படி என்ன நம்ம சயின்டிஃபிக்காக போக வேண்டாம். நான் எனக்கு அதை சொன்னேன் குமாரசாமிகிட்ட. அப்படி சொல்ல வேண்டாம் இந்த புயலை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு அப்படின்னா அதையும் மீறி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேட்ல வந்து நம்ம எல்லாம் எப்படி காட்ஸ் கிரேஸ் மேலே நான் சொல்றேன். காட்ஸ் கிரேஸ் சொன்னதுல இருந்து புயல் அதுக்கு முன்னாடி புயலை பற்றி வச்சுக்கிறதே இல்லை. சைக்கிள் ஸ்டாப் என்ன சொன்னாலும் பண்ணுங்க யாராலும் இருக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல காட்சிபுரம் போடுறாங்க முடியாது நமக்கு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிச்சுவேஷனை தான் அப்படி ஆயிடுச்சு நமக்கு. நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், இப்போ ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்ம போனது. அதனுடைய இது எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து இருப்பீங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கங்க. எல்லாம் என்ன கஷ்டமோ நஷ்டமோ இருப்பாங்க. மௌனமாக இருக்கிறது பல விஷயத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாக பயணிக்கிறவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. குளத்தில் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்காங்க. அது திருப்பி வந்தாக்கா எடுத்து உனக்கு விளையாட போகணும். அதை வந்து ஒரு காத்து போயிடுச்சு வரவே இல்லான்னா சிப்பா அண்ணா அதை ஒரு எட்டி வச்சுட்டு போய்கிட்ட அப்படி இருக்க கற்றுக்காங்க. என்னோட லைஃப்பில் பல இதெல்லாம் நான் அப்படித்தான் இருக்கேன். நான் இங்கே வந்தோடனே சட்டம் போட்டு ரிமைண்ட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரீகனெக்ட் பண்ணி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க. அதே நேரம் அதை ஏதாவது விட்டு கொடுத்தா கெட்டு போகிறாங்க. அதை ஒன்று பார்த்துக்க விட்டு கொடுங்க. அந்த ஆசீர்வாதம் பின்னாடி உங்க லைஃப்ல உங்க பிள்ளைங்க லைஃப்ல நீங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துதல் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நிறைய வாழணும்னு ஆண்டவரை வாழ்த்து. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு நான் வந்து சென்னைக்கு வந்து என்னுடைய செகண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலில் ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். செகண்ட் ஸ்கூலில் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் இன்னைக்கு தான் சொன்னேன், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் தட் டைம். நான் வந்து டீச்சராக அன்னைக்கு வரல. நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து நிறைய லேர்ன் பண்ணேன். ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன். அது வந்து உண்மையிலே நான் நீங்கள் பார்க்கணும் உங்களை மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்டாக தான் நீங்கள் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு 15 years ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்ச இடம் வந்து ஒயன்சிஏ தான். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களை பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட். இன்னைக்கும் பிள்ளைங்க அந்த சில பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, பட் எல்லா பிள்ளைங்களும் அப்படி இருக்கிறது இல்லை. அது வந்து நான் இங்கே ரொம்ப இது பண்ணேன்.
அப்புறம் எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்த 2 இது என்ன அப்படின்னா, என் கிளாஸ் எடுக்கும் போதே பார்க்கலாம் அந்த தண்ணியில வந்து அந்த ஆமை ஓடும், மீன் ஓடும், பாம்பு ஓடும். ஆமா, அப்புறம் அந்த கோழி நீர்கோழி இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இயற்கையோடு இணைந்து உண்மையா நான் ரொம்ப நான் லைக் பண்றேன். ஒரு தடவை இது மார்க்கெட் மேம் தெரியுமான்னு தெரியல, மார்க்கெட் மேம் தான் பிரின்சிபல் வந்தாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணது நீங்க தான். ஒரு யார் கூட தெரியல, ஓடிட்டாங்க. பிள்ளைங்க ஓட விட பிள்ளைங்க போலாமா, நாங்க போங்க அப்படின்னு விட்டுட்டோம். இங்க மேம் கம்பெனி சொல்றாங்க யார் விட்டதுன்னு எப்படி பெல் அடிக்காம நீங்க எப்படி பிள்ளைங்களை வெளியே அனுப்புவீங்க அப்படின்ட்டு. டீச்சர்ஸ் நாங்க 2-3 பேர் தேவகி நானும் அந்த டாய்லெட்ல உள்ள போய் பேப்பர் பட்டுறோம். ஒரு 15 மினிட்ஸ் நாங்க உள்ள உட்காந்துருந்தோம். அப்புறம் மேம் அந்த காமானதுக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியல, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்பைன் கிளாஸ் சிஎஸும் பயோ இப்ப படிக்கிற பிள்ளைங்க, பட் அதை வந்து நான் ரியலி நல்லா ரிமெம்பர் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா ஒரு இது. அப்புறம் நல்ல ஃபயர் ரூத்மிஸ் வந்து நல்ல ஒரு ஃபயர் செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல பிள்ளைங்க அவ்வளோ அழகா பாடுவாங்க. இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைம்ல நல்லா பாட்டு பாடுவாங்க. அந்த பிள்ளைங்க நேம நான் மறந்துட்டேன். ஒரு 4 பிள்ளைங்க இருந்தாங்க, ரொம்ப அழகா பாடுவாங்க. அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. As a teacher and as a mother, I want to tell you something. நீங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஆயிட்டீங்க, எல்லாமே above 30. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் 30 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். 30 ஆயிரம் யோசிக்க கூடாது, 30 ஆயிருக்கு அப்படின்னு அந்த மைண்ட நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. நேரத்துல என்ன சொல்லணும்னா அடுத்த 50 இயர்ஸ் பிளான். நீதிக்காக என்னுடைய நேர்மைக்காக நான் போராடக்கூடாது. ஆனா மத்தவங்களுடைய நீதி நியாயம் நேர்மை எங்க கொள்ளையடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல நம்ம போராடணும். நமக்கு நம்ம போராடணும், அது வந்து சுயநலம். அதுக்கு நம்ம என்னைக்குமே போராடக்கூடாது. அதை வந்து நீங்க அந்த டிஃபரன்ஸை நீங்க வந்து பாத்துக்கோங்க. எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு நீதி கிடைக்கலன்னு போராடக்கூடாது. நீங்க எந்த வகையிலும் போராட அந்த போராட்டத்தை விட்டுருங்க. யாராவது போராடிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா மத்தவங்களுக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கணும்னு சொல்லி நம்ம போராடும் போது அது நமக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு அது கிடைக்கும். பிள்ளைங்களுக்கும் அதை டெவலப் பண்ணுங்க. குடும்பத்திலையும் விட்டு கொடுத்தார் வந்து வாழ்வார்கள், விட்டு கொடுக்கலன்னா வாழ முடியாது. விட்டு கொடுங்க, வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வந்து என் ஜெபத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் உங்களோட கூட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. சரி, அதான் இந்த இது வரைக்கும் செட்டில் கேர்ள்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் பாய்ஸ் தான் அதிகமாகவும் தெரிஞ்சாங்க. இப்போ கேர்ள்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, பாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் கேட்டேன். உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் அப்போவே கொடுத்துட்டோம். இப்போ கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ மிஸ்ஸு சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். உங்கள் மைண்டில் இருக்கு இல்லையா நாங்கள் கொடுத்த அட்வைஸ் எல்லாம், அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். மிஸ்ஸு சொன்ன மாதிரி ஃபேமிலியில் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். யார் என்ன டைப், நம்ம பிறந்தது ஒரு இடம், வாழ போகிறது இன்னொரு இடம். அங்கே இருக்க சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆகணும் கேர்ள்ஸுங்கிறப்ப. பாய்ஸுக்கு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அப்போ தான் சொல்லணும், இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஐடி லைன்லாம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், ஏர்ன் பண்ணுறோம், செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துடலான்னு இல்லாமல் ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணுங்கிற ஒரு தாட்டு இருக்கணும் உங்களுக்கு. மேக்ஸ் டீச்சருங்கிறப்ப அது முதல்ல முக்கியமாக சொல்லி தானே ஆகணும்னா. ஏன்னா நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு தாராளமாக வருது, நம்ம தாராளமாக செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு செலவு பண்ணிட்டு நாளைக்கு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்க கூடாது. இருக்கும்போதே சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்க முடியும். எல்லா டீச்சர்ஸும் பேச டைம் வேணும். அதுக்கு மேலே நீங்கள் வேற உங்கள் ஒப்பீனியன்லாம் சொல்ல போகிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் எப்படிங்கிறத.
அதனால உங்கள் ஞாபகத்தில் எங்களுக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு இதுலேயும் நம்மளே இவ்வளோ தூரம் மைண்டில் இருந்து நிற்கிறா வெளியில். இவ அக்கா எங்கள் தங்கச்சி சொன்னா, என்ன சொன்னான்னா, டீச்சர் நான் மறக்கவே இல்லை நீங்கள் சொன்னதை, சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும், அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததான் அப்போ 10th படிக்கும்போது, நீ ஒழுங்காக ஹெல்த்தை பிக்கப் பண்ணிட்டு வா, படிப்பை விட அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்க. என் மைண்டில் அப்படியே இருக்குது சார். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி நம்ம இப்படியெல்லாம் சொன்னோமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ரிகலெக்ட் ஆன மாதிரி இருக்கு அது. சரி நான் போதும் முடிச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கணும். எங்களோட ப்ரேயரில் எப்போவுமே இருக்கீங்க. எங்கள் பிள்ளைங்களை மட்டும் நாங்கள் நினைக்கல. எப்போ நாங்கள் OMCAக்குள்ளார வந்தோமோ அப்பையிலேருந்து இந்த ஸ்கூல் நல்லா வரணும், நல்ல மார்க் வாங்கணும் பிள்ளைங்க, அந்த ப்ரேயர் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்கணும். இன்னும் எனக்கு இன்னும் எஸ்பெஷலாக ஒரு வருத்தமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஐயோ பிள்ளைங்களை அடிக்காமல் சொல்லி கொடுக்கலாமோ, ஆனால் முடியல. இந்த அழைச்சிட்டு வந்திருக்கேன் என் பேத்தியை, இவளையும் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. கொடுக்கறத கொடுத்தாதான் வாங்குறது வாங்க முடியுது. நான் அந்த தாட் எனக்கு வரும், ஐயோ அடிக்காமல் நம்ம சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணலாமான்னு, நடக்க மாட்டேங்குது. இப்போவும் அதை ஃபீல் நான் உங்களுக்காக நான் ஃபீல் பண்ணாலும் என் பேத்தியும் அடி கொடுக்காம இருக்க முடியல, செய்ய வேண்டியதாக இருக்கு, அது தேவைப்படுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் சக்தி குரு சொன்னா, வரவேற்புரையில ஒரு கொஞ்சம் லைன் புவனேஸ்வரி வாசிச்சது நீங்க 7ஆம் கிளாஸ்ல எனக்கு எழுதி கொடுத்த கவிதைன்னு அவன் சொன்னான் சக்தி குரு. அது எனக்கு அது ரொம்ப என்ன பண்ணோம் அப்படிங்கும் போது நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடாது மழை பெஞ்சாலும் விடாது இந்த ரியூனியன் வச்சே அவனும் குமாரசாமி எடுத்த முயற்சிக்கு ரொம்ப பாராட்டுகள். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், எப்படி இதை செஞ்சே தீருவோம், செஞ்சிருவோம், இயற்கையே எங்களுக்கு அதுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒருமித்த மனதோட ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமா வெற்றியா முடியுங்கிறதுக்கு இந்த ரீயூனியன் சான்று. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா நிலையிலையும் எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையோட இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. இருக்கீங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி இங்கே எப்பவும் உங்கள் ஃபேமிலியோடையும் உங்கள் குழந்தைங்களோடையும் நிறைய நேரம் வந்து செலவழிக்கணும். அவங்களையும் சந்தோஷமாக வச்சாதான் உங்கள் லைஃப் நீண்ட நாளில் சந்தோஷமாக இருக்க முடியும். சமூகமும் சந்தோஷமாக இருக்கணும். நம்மளை சுற்றிய சமுதாயம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காண்டி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரூஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரூஸ்லி ரொம்ப கராத்தேயில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அப்போ கராத்தே கற்றுக்கிறதுக்கு முதல் ஒரு மாஸ்டர் கிட்ட போகும்போது மாஸ்டர் கேட்டாங்கன்னா, உனக்கு சண்டையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு. எல்லாருமே நம்ம சண்டையில் இருக்கணும்னா பலசாலியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி ப்ரூஸ்லியும் நல்ல உடம்பை நல்ல பாடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்க குரு சொன்னாராம், இல்லை உனக்கு 10 நாள் டைம் கொடுக்குறேன், நீ போயிட்டு நீ கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் எடுக்கணுமா உனக்கு குருவாக இருக்கணுமா இல்லையான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ப்ரூஸ்லியும் நிறைய இடத்துக்கு போய் நிறைய மக்களை பார்த்துருக்காரு, ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு நாள் போட்டில் போயிட்டு இருக்கும் போது ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம கராத்தே கற்றுக்கணும், அந்த குரு கிட்ட தான் கற்றுக்கணும். ஆனால் அந்த குரு கிட்ட போனோம்னா அவர் என்ன விஷயம் சண்டை கற்றுக்கணும் எப்படி இருக்கணும்னு கேட்குறாரு, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போட்டில் போய் தண்ணியை ஊங்கி அடித்தாராம். அந்த தண்ணி 4 பக்கமாக தெரிச்சுதான். அப்போ தான் இவர் புரிஞ்சுக்கிட்டாராம், தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஆறு போகும்போது நடுவில் ஏதாவது ஒரு தடை வந்தால் அது என்ன பண்ணுது, அந்த தடையெல்லாம் எடுத்து போடாது, வேற எந்த வழி இருக்கோ அந்த வழியில் போயிடும். அதே மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம மேலே அடியே படாது. சண்டை போடும் போது தண்ணி மாதிரி அவன் அடிக்கும் போது நம்ம வளைஞ்சி நெஞ்சு நம்ம உடம்பு நல்லா பேலன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும் போது அவன் அடி வாங்க மாட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டே போய் தான் அவங்க குரு கிட்ட சொன்னோன்னு அவங்க குரு கராத்தே அந்த இது கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் உலகத்திலே ரொம்ப சிறந்த ஆளாக இது பண்ணார். ஸோ தண்ணி மேலேருந்து கீழே விழும்போது ரொம்ப வேகமாக விழும், அதுக்கோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கிட்ட யாராலையும் நம்மளால அதுக்கிட்ட போராட முடியாது. ஆனால் அதே அது கீழே ஆறு மாதிரி பாயும் போது அதுக்கிட்ட என்ன தடை மழை வந்தாலும் பெரிய மழை
பெரிய மாடு அந்த மாதிரி இருந்தால் கூட அது என்ன பண்ணுன்னா எந்த பக்கம் அந்த பள்ளம் இருக்குது, எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் அப்படியே பிரிஞ்சுப்போம். லைஃப்லேயும் அதே மாதிரி தான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையே நினைக்கக்கூடாது. அதை விட்டு வெளியில் வந்து நம்ம யோசிச்சோன்னா அதை விட்டு நிறைய வழிகள் நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும், ஓஹோ இது இந்த மாதிரி வழியெலாம் இருக்கே, நம்ம ஏன் இதையே போட்டு நம்ம வந்து இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு தெரியும். பிரச்சனைன்னு ஒதுங்கக்கூடாது. பிரச்சனை வந்தால் தான் உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்றது உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் உன்னால் லைஃப்பை வந்து நீ வந்து இன்னும் மேலும் மேலும் முன்னேறி போக முடியும். ஸோ அதனால் பிரச்சனையை கண்டு பயப்படாத. டே டு டே லைஃப்பில் வந்து கடவுளுக்கு வந்து உனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவில் நீ எப்படி லைஃப்பை வந்து கொண்டு போகிற, எந்த வழியில் கொண்டு போகிற அப்படின்றதே தான் யோசித்து நம்ம பண்ணணும். அதனால் உன் பிரச்சனை வந்தாலும் உன்னோட வீட்டில் இருக்கவங்களையோ குழந்தைங்களையோ மற்றவங்ககிட்ட எரிச்சல் படுறதோ கோவப்படுறதோ கூடாது. அதை விட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்து யோசிக்கணும். அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி போன வாரமும் அதே மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே சமயம் டீச்சர்ஸும் ஒருத்தருக்கு நாங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூலமாக நாங்கள் வந்து ஒருத்தர் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. 1999 போட்டிருக்கீங்க. 9th அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. 9th 10th 11th 12th அப்படி வரிசையாக வந்தது. ஸோ அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு 10th எடுத்திருக்கேனா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. 10th எடுத்தனா? சோஷியல் எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து உங்களை பார்க்கும்போது யாருமே அடையாளமே தெரியல. ஆனால் அந்த குமாரசாமி மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவன் வந்து எப்போதுமே ஸ்கூலுக்கு லேட்டாக வருவான். சொல்கிற தப்பாக நினச்சிக்காத. ஏன்னா ஸ்கூலுக்கு இன்னைக்கு லேட்டாக வருவான். என்னன்னா எல்லாம் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும், அவன் பாட்டு மெல்லமாக வருவான், வந்து நிற்பான். என்ன லேட்டு அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் கடையை பார்த்துக்கினேன், நைட்டு ஃபுல்லாக நான் அங்கே பார்த்தேன், என்னால் படிக்க முடியல. அவன் இருக்கிற உண்மையும் சொல்லுவான். ஆனால் அவன் நல்லா படிக்கிற பையன், இருக்கிற உண்மையும் சொல்லுவான். எங்கள் வீட்டில் வந்து கடையை பார்த்துக்க சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா இதே அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் வந்து. அப்புறம் ஒரு தடவை அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பாவும் வரவழைச்சோன்னா அவங்க அதெல்லாம் நாங்களாம் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் காலையில் கடையும் பார்த்துட்டு அதே சமயம் ஸ்கூலுக்கு லேட்டாக வருவான். நைட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவான், ஸ்கூல் முடிஞ்ச நேராக கடைக்கு போயிட்டு அந்த கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுருவான். அந்த கஷ்டத்தில் கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், நல்லா படிச்சிருக்கான். அதனால் அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் படித்தது பெருமையாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணணும், இதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, நல்ல படிப்பை கற்றுக் கொடுங்க. எங்ககிட்ட என்னென்னலாம் நீங்கள் கற்றுனீங்களா அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது தவிர ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே ஞாபகமே வரமாட்டேன்றது. ஒவ்வொரு பாய்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் பெரிய பெரிய ஆம்பளைங்களா இருக்கீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. எங்களை ஞாபகம் இருக்கு. ஏன்னா எங்களை வந்து நாங்கள் வருஷம் ஒவ்வொரு செட்டை பார்க்குறோம். அதனால எல்லாருமே இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் சரி, ரோட்டில் எங்கே பார்த்தாலும் தெரியல, அவங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, நான் இந்த மாதிரி படித்தேன், உங்கள் கிளாஸில் படித்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியுது. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்போடு இருங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபேமிலியோட உங்களோட குழந்தை குட்டிகளோட நல்லா சீரும் சிறப்பாக வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு சொன்னால் அது ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் குழந்தைங்க அது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஆமாம், அது பேச்சுக்கோ இல்லை இன்னைக்கு ரீயூனியன் வார்த்தைக்கோ சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கிடையாது. நான் உண்மைதான். அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளைங்க மேலே வரணும், என் பிள்ளைங்க நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் என்னோடய வாழ்க்கையை நான் உங்களுக்காக கொடுத்துருந்தேன். ஆனால் அதை நான் காட்டின விதங்கள், அடித்து திட்டி அப்படி கொண்டு வந்தது மேபி ரஜிலா மிஸ் சொன்ன மாதிரி தப்பாக இருக்கலாம், ரொம்ப ஹார்ஸாக நடந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கனிவாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற எனக்கும் அந்த ஆசைகள் உண்டு. ஆனால் நீங்கள் எனக்கு மேலே மீறி என்ன மாதிரி வேறு மாதிரி போயிருப்பீங்க. உங்களை இப்படி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு சொல்கிற மாதிரி சொசைட்டியில் ஓரளவுக்கு நிற்கிறீங்க. அதனால் அதுவும் சரிதான், எல்லாம் அது கரெக்டாக தான் நடந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ 1996 நம்ம ஸ்கூலுக்கு நான் உள்ளே வந்தேன். அப்போ 99 நீங்கள் போட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது நிறைய அட்மிஷன் டேட்டில் கூட உங்கள் பேரண்ட்ஸ் கூட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது தெரியுது, உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்ப அறிமுகம் தான். அவங்களுக்கு ரோட்டில் பார்க்கும் பொழுது நின்று ஷேர் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும்.
அடுத்து 2010 +2 வரும் பொழுது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பேன், இங்கிலீஷ் வந்திருப்பேன், சயின்ஸும் வந்திருப்பேன் இல்லையா? அப்போ இந்த பேட்ச் பிள்ளைங்க வந்து எங்களை விட்டு போகும்பொழுது ஒரு 15 17 வயசுல போயிருப்பீங்க. இப்போ 30 35 வயசு. கெமிஸ்ட்ரி 12th லேப்ல 5 மணி 6 மணிலாம் கொடுமை பண்ணதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்க கூடாது. அது அன்னைக்கு மட்டும் இல்லம்மா, 60 வயசு ரிட்டையர் ஆகிற வயசுல இருந்தாலும் அன்னைக்கும் எங்கிட்ட +2 எடுத்தேன்னா அதே கதை தான். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எய்ம் கிடையாது. என் பிள்ளைங்க எப்படியாவது மேலே வரணும். அது என்ன இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அப்படி பசங்க தான் வரணுமா, என் பசங்க வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஆசையின் விளைவாக தான் என் பிள்ளைங்க நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. ரிட்டையர் ஆகும் பொழுது 1994 எனக்கு டீச்சர்னு ஜாப் கிடைச்சிது. 4th ஸ்கூலில் ஒர்க் பண்ணினேன். 94 2025 வரைக்கும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது எனக்கு தெரியாமலே நம்ம குழந்தைகள்லாம் சேர்ந்து அங்கே அந்த ஸ்கூலும் இந்த ஸ்கூலும் ஒரு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஒரு ரீயூனியன் இதே மாதிரி கொடுத்தாங்க. ஹால் அங்கே புக் பண்ணி A2B ஹோட்டலில் எனக்கு தெரியாது, ஒரு 1 வீக் பிஃபோர் தான் தெரியும். என்னம்மா அங்கங்கே கேள்விப்படுறேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்படி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்டா, நான் ஊருக்கு டிக்கெட் போட்டே போயிருப்பேனே, அதுக்கு ஒரு சாரீ எடுத்து ஆகணுமே, மெயின் பர்பஸே சாரீ, அதை எடுத்து ஆகணுமே. அதனால எனக்கு கொஞ்சம் சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது எனக்கு லைஃப்ல ஏதாவது கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த குழந்தைங்க அங்கே நடந்துக்கிட்ட விதங்கள், அவங்க காட்டின அன்பு, அது போதும். அதனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா இந்த இன்சிடென்ட் ரீயூனியன், மற்ற பசங்களுக்கு இடையே ஒரு 7-8 இயர்ஸ் நான் இங்கே இல்லை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமோ ஏதோ ஒரு ரீசன் மிஸ்ஸிங் இருக்காங்களோ இல்லைன்னு தெரிஞ்சிருக்காது. மேபி அந்த ரீயூனியன்ல நான் வரல. இதுக்கு வந்து குமாரசாமியும் சக்தியும் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டதுனால, அது இந்த டைம் நான் இப்போ இருந்த ஊருக்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்கனால எங்களை பார்க்கறக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ லாட் அண்ட் தேங்க்யூ. சொன்ன மாதிரி மழை நேரங்களில் கூட நாம மறுபடியும் டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போமா, உங்களை பார்ப்போமா என்ன தெரியலையேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் வந்துருவோம் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி நேற்று நைட்டு நீ மெசேஜ் வேற போட்டீங்க. காலையில் பாருங்க மழையா இருக்குது, சூறாவளியா இருக்கு, உங்களுக்காக சன்னு இதோ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க நம்ம அழகான அருமையான சிச்சுவேஷன் இருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, பிள்ளைக்கு இப்போ இவ்வளோ அருமையான ஒரு இன்சிடென்ட், தமிழ் கணிமிஸுக்கு 7th அவங்க கொடுத்த கவிதையை பிள்ளைக்கு இவ்வளோ நாள் வச்சிருந்து அதை இன்னைக்கு எடுத்து சொல்றாங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் போதும். சொசைட்டியில டீச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல். அம்மா அப்பா அவங்களுடைய ஆசைகள் நிறைய இருக்கும், உங்களை இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி அத்தனையும் நாங்க உருவமா இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க, அறிவை கொண்டு அறத்தை வளர்ப்பதற்கு அப்படிங்கிறதோ லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் உங்களை அதை கேட்குறேன், நானும் இது சொல்லணும்னு நினைச்சிட்டு இந்த லைனோட மிங்கிள் ஆனதுனால சொல்றேன். உங்களை நம்மளாம் ஸ்கூலுக்குள்ள நுழையும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவ்வையார் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன சொல்லி, அறம் செய்ய விரும்பு, அடுத்து ஆவணாக்கு என்ன, ஆறுவது சினம். ஓகே, இந்த 2 போது இயல்வது கால போக வேண்டாம். அது என்ன அறம் செய்ய விரும்புனா என்ன அர்த்தம்? இப்போ 5 வயசுல ஸ்கூலுக்குள்ள வந்தீங்க, நீங்க 30-35 வயசுல இருக்கீங்க. அறம்னா என்ன? என்னது? நல்ல செயல். வெரி குட். அப்படின்னா என்னது நல்ல செயல்னா? இதெல்லாம் ஒரு நல்ல செயல் மட்டுமே அறமாயிடுமா? என்னம்மா வேற என்ன நல்ல செயல்? அதுக்கு என்னென்ன செஞ்சா நல்ல செயலா மாறும்? அதுக்கு வள்ளுவர் ஓடி போனோம். அவையார் சொல்லிட்டாங்க. வள்ளுவர் என்னங்கிறாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4 இயலாது இயன்றது அறம். அது என்னது 4ன்னு சொல்லியிருக்காரு. அந்த 4 என்ன? ஃபர்ஸ்ட் அழுக்காறு, பொறாமை. எங்களுக்கெல்லாம் பொறாமே இல்லை டீச்சர், நாங்களாம் எங்க லைஃபை ஜாலியா கொண்டு வரோம்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான்னா அடுத்த நிமிஷம் நம்ம சந்தோஷம் காணாம போயிட்டு அதுக்கு என்ன மீனிங்னு நம்மளே பார்த்துக்கலாம். அடுத்தபடி ஆசை, எங்க வயசுலயும் தொலைக்க முடியல. என்ன வச்சு எங்கெல்லாம் பார்ட்டி தர்றீங்களா, அப்ப நான் சாரி வாங்கணும். எங்கிட்ட சாரியே இல்லை பாருங்க, உடனே சாரி வாங்கணும். ஏன் இந்த ஆசை? கடைசி வரைக்கும் ஆசை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அழுக்காறு ஆசை. அடுத்தது வெகுளி, தொட்டதுக்கெல்லாம் கோபம். இன்னும் 70 மார்க் கூட வாங்க முடியாதா? ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வர முடியாதா? கடைசி வரைக்கும் கோபம் கோபம் கோபம். இது என்னோட கோபத்தை சொல்ற. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்சு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கீங்க இல்லையா? ஃபேமிலியோட ஹெட்டுங்கிற ரேஞ்ச் இருக்கீங்க. அப்ப நீங்க கோபப்படலையான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அறத்துக்குள்ள வந்துட்டோமான்னு பாருங்க. ஸ்கூலுக்குள்ள நுழையும் பொழுதே சொல்லி கொடுத்தது அறம் செய்ய விரும்பு. இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அடுத்தது இன்னா சொல். 1 டேல 1 மணி நேரம் கோவப்படாம மோசமான வார்த்தைகள் சொல்லாம இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை.
அப்படியே இனிமையான சொல், என் செல்லம், என் தங்கம், இல்லடா நான் இருக்கேன்டா அப்படியே கொஞ்சிட்டு வந்திருக்கமா, வாய்ப்பே இல்லை. அந்த ரியாலிட்டி பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கும், நம்மளை அறியாம நம்மள பேசுறது. அந்த நாளையை நீ விட்டீன்னா அதுதான் அறம் அப்படின்றாங்க. அது முயற்சி பண்ணுங்க, பண்ணுவோம், நாங்களும் சேர்ந்துதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்கூலுக்கு நீ கத்துக்க வேண்டிய விஷயமே நம்ம இன்னும் கத்துக்கவே இல்லை. அறம் செய்ய விரும்பு. எங்க அறத்துல வாழ்றோம்? நல்லது செய்யறது இல்ல. நீ மத்தவங்க மேல கோவப்படாம இருந்தாலும் அதே நல்லது. ஹஸ்பண்ட் மேல ஒய்ஃப் கோவப்படாம இருங்க, ஒய்ஃப் மேல ஹஸ்பண்ட் கோவப்படாம இருங்க, அதுதான் அறம். ஸோ முயற்சி பண்ணுங்க அறத்துல வாழ்றதுக்கு. அடுத்தபடியா கடைசியா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க, அதனால அதுல இருந்து ஒரு வார்த்தை மத்தேயு அப்படிங்கிற அதிகாரத்துல உனக்கு விசுவாசத்தோடு சொன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இங்க இருக்கிற மலையை நீ அந்த பக்கம் போல் சொன்னா அது போயிடும். அப்படி இருக்கிற உன்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த விசுவாசங்கிறது நம்பிக்கை, ஃபெய்த். அப்ப வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வைங்க. ஹஸ்பண்ட் மேல ஃபெய்த் வைங்க, ஒய்ஃப் மேல வைங்க, உங்க குழந்தை மேல வைங்க, உன் வாழ்க்கை மேல வைங்க, உன் மேல வைங்க. ரைட்டா? அந்த பைபிள் வசனம் இப்போ ஜீசஸ் கூப்பிட்டு கொடுத்துருக்கோம், மறுபடியும் வள்ளுவரை கொடுத்துருக்கோம், ஔவையாரை கொடுத்துருக்கோம். இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, யாரும் எல்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு பேரண்ட்ஸுங்கிற ரோலில் இருக்கும் பொழுது உங்ககிட்ட கொடுத்துருக்கிற பொக்கிஷம் குழந்தை. அப்போ அந்த குழந்தைய உங்கள் குடும்பத்தை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு கடைசியாக ஒரு கடமை அன்பு, லவ். டீச்சர் என்ன டீச்சர் லவ் பண்ணி தான் டீச்சர் கல்யாணம் பண்ணியெல்லாம் உட்காந்து செட்டில் ஆகிருக்கோன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் லவ் இல்லை. எது லவ்னா, உன் ஒய்ஃப் எப்படி இருக்காளோ, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்களோ, அழகா இருக்கான், அசிங்கமா இருக்கான், நீட்டமா பல்லு இருக்கு, படிப்பில்ல, அறிவில்ல, புத்தி என்ன மாதிரி இருக்கும், அப்படியே அதே விதமா எடுத்து அன்பு காட்ட தொடங்குங்க. இப்படி இருந்தாதான் லவ் பண்ணுவேன்னா அது பிசினஸ், அது வேற, அது லவ் இல்லை. இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க, லைஃப்ல கொண்டு போங்க. உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே இல்லை. அவன் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணாலும் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஒரு வாழ்க்கை, அது மூலமா தான் உங்க குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சோ வேற முடிவு எடுத்தா அந்த குழந்தையோட மனசுல துளி இது வந்தாலும் அதுதான் வருங்கால சமுதாயம். சொசைட்டி நல்லா இருக்காது. சொசைட்டி நல்லா இருக்கணும்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா பேரண்ட்ஸ் தான் இருக்கு. நாங்க உங்களை உருவாக்குறது டீச்சர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஏகப்பட்ட அட்வைஸ், இப்போ இன்னும் போதாதுக்கு இன்னும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது ஒரு சிலது உங்க மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், அதை எடுத்துக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா, என் பிள்ளைங்க சூப்பரா வந்திருக்காங்க அங்கங்க கேள்விப்படும் பொழுது அந்த ஆனந்தம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்குவேன். என் பிள்ளை நான் உரிமை நான் எடுத்துக்குவேன். அந்த சந்தோஷத்தை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அளவில்லா சந்தோஷம். இந்த சந்தோஷம் எனக்கு போதும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. குட் மார்னிங்ப்பா. ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாமா? இந்த சைடில் ஒரு 4 பேர் ப்ரெசன்ட் சொல்லுங்கள், இந்த சைடு ஒரு 4 பேர் ப்ரெசன்ட் சொல்லுங்கள், இந்த சைடு ஒரு 4 பேர் ப்ரெசன்ட் சொல்லுங்கள். ஏன்னா அட்டண்டன்ஸ் எடுப்போம், நாங்கள் கூப்பிட்டுட்டே இருப்போம். சில பேர் ஆப்சென்ட்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்லிவிட்டோம், நேம் சொல்லி ப்ரெசன்ட் சொல்லிவிடு அப்படின்னும். சும்மா ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்லலாமா? பேர் கேட்கல. ஓகே, பார்த்திபன் பிரசன்ட். அப்புறம் இவங்களும் என்ன? அன்பு. ஓகே ஓகே ஓகேம்மா, சும்மா ஒரு ரிமெம்பரன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் 2002 இங்கே வந்தேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். யாரெல்லாம் என்கிட்ட 6th படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. 6th எவ்ரி இயர் 6th டீச்சராக தான் இருந்தேன். ஆமாம். அப்போ எனக்கு ஒரு பேப்பர் கரெக்ஷன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். உங்கள் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில பேர் கதைலாம் எழுதி வைப்பாங்க. ஒரு தடவை நான் பார்த்தேன், ஒரு 2-3 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இப்போல்லாம் சரியாக தவறாக கிடையாது, அப்போல்லாம் சரியாக தவறாக எழுதுவீங்கல்ல நீங்கள். அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த 3 பேருக்கும் ஃபுல்லாக சரின்னு இருக்கும், இல்லை ஃபுல்லாக தவறுன்னு இருக்கும். ஏன்னா அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, சார் 5க்கு எங்களுக்கு ஆன்சர் தெரியாது, சரின்னு போட்டால் எதெல்லாம் சரியா அதெல்லாம் மார்க் வந்துடும். அந்த டெக்னிக்கே நான் என்னோட டிஆர்பியில் யூஸ் பண்ணேன். டெட்டுக்கு எதெல்லாம் தெரியலையோ எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருவேன். இப்போ கூட நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாருக்கும், டெட்டு எழுதுறவங்களுக்கு. அது உண்மையாக அது எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த பசங்க. படிக்கலான்னு ஒன்று இல்லை, அவ்வளோ யோசிச்சு எல்லாம் பண்ணுறவங்க. மற்றதில் அந்த ஞானத்தை யூஸ் பண்ணணும், அதுதான் ஒன்று. இப்போ எல்லாம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் எதுவும் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. சமயோசித புத்தின்னு ஒன்று, நான் ஒரு ஸ்டோரி சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் எப்படியும் நம்ம ஏற்றுக்கணும், மாற்றிக்கணும். ஏன்னா நிறைய, அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. அஃப்கோர்ஸ் பாய்ஸும் தான்,
வேலை செய்கிற இடத்துல. ஒன்றும் இல்லை, ஒரு டீச்சர் வந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை, ஒரு டீச்சர் வந்து ஒரு சார் என்ன பண்ணாராம், தமிழ் வாத்தியார் கட்டுரை வந்து இந்த கொஸ்டின் தான் வரும், இதை நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடை பற்றி சொல்லி கொடுத்தாராம். பசுமாடு, பசுவை பற்றி வரும், நீங்கள் எழுதுங்க. பசுமாட்டுக்கு 2 கண் இருக்கும், 2 காது இருக்கும், 2 கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், அது பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இதை கட்டாயம் படிச்சிருங்கடா, இது கட்டாயம் எக்ஸாமில் வரும் அப்படின்னு ஒன்று அந்த பசங்க, சரி சார் சொல்லிட்டாரு, கொஸ்டின் அவர் தான் எழுதுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக எல்லாரும் பசுமாட்டை பற்றி நல்லா படித்து வச்சுட்டாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோன்னா கொஸ்டின் பேப்பர் கையில் வந்தது. கையில் வந்தால் எல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க. பசுமாடை தேடி பார்த்தா அதில் இல்லை, கட்டுரை இல்லை. பார்த்தா தென்னை மரம், தலைப்பு தென்னை மரம், ஒன்றுமே தெரியாது தென்னை மரத்தை பற்றி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாரு பாரு நல்லா ஏமாத்திட்டாரு நம்மள. ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதினானாம். திருத்தும் போது அந்த சாரு சொன்னாராம், இந்த மாதிரியான பையன் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. என்னன்னா மேலே தலைப்பு என்ன, தென்னை மரம் போட்டான். எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம்ல, தலைப்பு போட்டுட்டு எழுதுங்க, தலைப்பு போட்டுட்டு எழுதுங்க. ஸோ தென்னை மரம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டானா. போட்டுட்டு கீழே பசுமாட்டுக்கு 2 கண் இருக்கும், 2 காது இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், பால் கொடுக்கும். இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்துல கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிட்டான் அவன். நம்ம சிரிக்கிறோம், பட் யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு எப்படியா மார்க் எடுத்தாகணும். அந்த சூழ்நிலையில தனக்கு தெரிஞ்சதை எப்படி கொண்டு போனா நமக்கு நன்மை கிடைக்கும், இல்ல மார்க் கிடைக்கும். இது மார்க்குன்னு நான் சொல்லல, நம்முடைய சூழ்நிலையில அப்படிதான். ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா சோர்ந்து போயிடுறோம், இது இல்லை அது இல்லை, எனக்கு இல்லவே இல்லை. திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்ம மற்றதை நம்ம சரிப்படுத்திக்க நம்ம பழகிக்கணும். அப்புறம் பைபிள்லேருந்து ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உன்னை போல பிறையும் நேசி அப்படின்னு சொல்லி பைபிளில் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளை நேசிக்காதவங்க யாரும் இருக்கும். இப்போ உங்களை நீங்கள் நேசிப்பீங்க தானே, அப்படி தானே? ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு கிஃப்ட்டு, ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு பெரிய கிஃப்ட்டு, இல்லைனா ஒரு மாம்பழம் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மாம்பழம் கொஞ்சம் அழுவி போயிருக்கு, ஒரு பெரிய மாம்பழம் வைக்கிறோம். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வந்து சொன்னால் எதை எடுப்பீங்க? நீங்கள் சின்னதையோ அழுகி போனதையோ எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. டெய்லி முன்னாடி நின்று, இப்போ வர்றது கூட எத்தனை பேர் எவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்னீங்க? ஏன்? உங்களை நேசிக்கிறீங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்லணும். ஸோ நம்ம வந்து நல்லது கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நல்லது கிடைக்கணும்னு நம்ம நினைக்கணும். அதுதான் அந்த வசனத்துடைய உள்ள அர்த்தம். என்னன்னா இதுதான், உன்னை போல பிறனை நேசி. நீ உன்னை நேசிக்கிற, உனக்கு என்னெல்லாம் நடக்கணும், உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நீ செய். அப்போ நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றதான். காட் பிளஸ் யூ ஆல். குட் மார்னிங் சில்ட்ரன். இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு லில்லி மிஸ் ஒன்று சொன்னாங்க அந்த ரிவர் பற்றி. அந்த பார்த்தீங்கன்னா கிளியர் வாட்டர் உங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட எண்ணம், சிந்தனை, உங்களோட எல்லாமே மனசு தூய்மையாக க்ளீனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உண்மை மட்டுமே பேசுங்க. கேட்குறீங்களா எப்படி மிஸ் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன சண்டை போட்டு கோவப்பட்டாலும் அந்த நிமிஷம் அதை மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவேன். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 1 நாள் 2 நாள் 3 நாள் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் எல்லா குடும்பத்தில் இருக்கிறீங்க. முதல்ல ஒருத்தரை மன்னிக்க கற்றுக்கோங்க. எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு மறந்துடணும். மன்னிச்சுட்டு போகும்போது வரும்போதெல்லாம் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் மன்னிச்சிட்டேன்ல, நான் மட்டும் உன்னை மன்னிச்சிட்டேன்லன்னு. அதே மாதிரி நான் மன்னிப்பு கேட்டேன்ல, ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன்லன்னு சொல்லிட்டு அப்போ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? ஸோ இதுதான் நம்மளை மாற்றிக்கிறது, விட்டு கொடுத்துறது, அன்பு செலுத்துறது, க்ளீனாக இருக்கிறது, அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோன்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம், நம்ம நேர்மையாக போயிட்டே இருப்போம். நம்மளும் தப்பு செய்வோம், யாருமே தப்பு செய்யாதவங்களை, சின்ன போயிலேருந்து பெரிய போய் வரைக்கும். அந்த சமயத்தில் போய் ஒரு சாரி கேட்டுட்டு நம்ம கிளியர் ஆகிட்டோம்னா எப்படி இருக்கலாம்னா ஜாலியாக இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்தது சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை. 9th 2008 நான் போயிட்டேன். ஏப்ரல் அந்த அகாடமிக் இயர் முடிச்சுட்டு போயிட்டேன். 2004 நான் வந்தேன். சோஷியலும் இங்கிலீஷும் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மேடம் நினச்சேன். இது நான் 2வது ரீயூனியன். நிறைய இதுக்கு நான் போகிறதில்ல போல. முன்னாடியே நான் சொல்லிடுறேன், டீச்சர்ஸை பற்றி சொல்லும் போது இது வரைக்கும் போன அந்த ரீயூனியனில் மிஸ் நீங்கள் பயங்கரமாக அடிச்சிங்க மிஸ் அப்படி இப்படின்னு மற்ற டீச்சர்ஸ்
இன்னொருத்தவங்களை சொல்லுவோம், மிஸ் நீங்க டான்ஸ் ஆடினீங்க மிஸ் நீங்க இப்படி வந்தீங்க மிஸ். ஆனா ஒருத்தர் கூட எப்படி பாடம் நடத்தணும்னு எங்களை சொல்லவே இல்லை. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ எல்லாமே மற்றதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ டீச்சர்னும் போது எங்களோட முதல் கடமை வந்து உங்களோட ரோல் மாடல் நாங்கள் ஒத்துக்கிறோம். நிறைய எங்ககிட்டயும் சில மைனஸ் இருந்திருக்கோம். பட் மெயினாக லெசன் எப்படி எடுத்தோன்றதை யாருமே சொல்லலை எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும். உங்களை பார்த்தா பயமா இருக்கும் மிஸ். சந்தியா ராணி மிஸ் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா டெரரா? இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. ரெஜிலா மிஸ் சொன்னாங்க, மிஸ் முட்டி போட்டு கொட்டி காலு கீழே உட்கார வச்சிருங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சூப்பர் மெமரிஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது எப்பவுமே இருக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். ஆசிரியரின் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. கங்கா மிஸ் இப்போ பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிள்ளைங்களை எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் குமாரசாமி செட்டு, அப்புறம் 3 பேர் இருப்பாங்க. சக்தி இல்லை சக்தி குரு, அப்புறமா வினோத், மும்மூர்த்திகள் சொல்லி அவன் தான் ஞாபகப்படுத்தினான் போன முறை வரும்போது. என்ன பேசுனதே எனக்கே தெரியல. ஆனால் போன முறை ஸ்கூலுக்கு வந்து குமாரசாமியும் சக்தி குரு வந்தாங்க. அப்போ வளவலன்னு 1 மணி நேரம் பேசுகிறாங்க. நானும் சரி ஸ்பெஷல் கிளாஸை வச்சுட்டேன். ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டு இவன் எப்போ தான் நிறுத்துவானோ தெரியலையே. பசங்க எல்லாம் ஒரே கத்து. அதுவும் செம்மஞ்சேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் ஒர்க் பண்ணுறது இப்போ. அப்போ பசங்க எப்படி இருக்கும் பாருங்க. பொம்பளை பசங்களே ரவுடி மாதிரி தான் இருக்குதுங்க. நானே பயந்து அங்கே சரி எப்படியாவது படிக்க வச்சு இங்கே உங்களை பண்ண மாதிரி தான் அங்கேயும் விடுறது கிடையாது. சனிக்கிழமை ஆனால் காலையில் 9 மணி டு 4 மணி 4 மணி வரைக்கும் வச்சு செஞ்சிடுறது. அவங்கள எப்போதான் உருறீங்கன்னு கேட்டே இருப்பாங்க. இங்கே கேட்குற மாதிரியே தான் அங்கேயும். இருந்தாலும் நீ என்ன வேணா கேட்டுப்போ, நான் விடுறதே கிடையாது அப்படின்னு விடுவேன். அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்துட்டேன்னா எனக்கா ஒரே பதப்பதான் இருந்தது. ஏன்னா ரெக்கார்டு எழுத வைக்கிறதுக்காக அவங்கள வர சொன்ன பசங்களை கரெக்டாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு கூட என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கான். அவனோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் அதில் ஊறி போய் அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அந்த அளவுக்கு பேச முடியும். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு நாலேஜ் நம்ம பசங்க வந்து வளர்த்துருக்காங்க. நல்ல எல்லாமே அவன் ஒர்க் பண்ண இடத்துல என்னென்ன நடந்தது, என்ன பண்ணலாம், இப்படி இருக்காங்க மேம். நீங்கள்லாம் எப்படி வேலை பார்த்தீங்க. ஆனால் இப்போ இருக்க நான் ஒர்க் பண்ணுற இடத்துல லெக்சரர்ஸ் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் வந்து அப்படியே அவன் ஆதங்கம் வந்து அப்படியே அவனை அடுத்த அதிகாரியாக தான் வந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான் போல. அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு சொசைட்டியை பற்றி வந்து ரொம்ப அக்கறையாக பேசுகிறது எல்லாமே. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் அது மாதிரி தான் வந்தேன். இங்கே நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் போதே எங்கள் வீட்டில் திருடே போயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் டீச்சர்ஸ்க்கு. ஆனால் அதை வந்து நான் அந்த நிமிஷமே விட்டுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு தான் வந்தேன். மார்க்கெட் மிஸ்ஸே சொல்லுவாங்க, என்ன நீ இப்படி இருக்கிற, ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்கள் வீட்டில், ஆனால் நீ மறுநாளே ஸ்கூலுக்கு வந்துட்ட, அதை பற்றி நீ வருத்தமே படலையா அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம கை காலெல்லாம் நல்லா இருக்கு, நம்மளால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால ஒரு பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுலேயே எப்பவுமே மூழ்கி இருக்கக்கூடாது. அதை விட்டு வெளியே வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே அதுக்குள்ளேயே நிற்கக்கூடாது. வாழ்க்கை என்னவோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், பிரச்சனையெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நல்ல விதமாக ஓட்டிகிட்டு போயிருக்கணும். அது மாதிரி தான் நான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் அது மாதிரி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பசங்களையும் அதே மாதிரி வளங்க, நல்லா படிக்க வைங்க. அவங்களுக்கு சொத்தெல்லாம் அதெல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நீங்கள் படிக்க வச்சாலே அவங்க வந்து சொத்தை வந்து சேர்த்துப்பாங்க. அதனால படிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா சொத்து தானாகவே வந்து சேரும். அதனால எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த ரீயூனியன் கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரம் இப்போ பிரேக்கு. எல்லாருமே டீ குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் கண்டினியூ. சரியா?
ஸ்கூல் படிக்கும்போது 35 தான் இருந்தேன். வெளில போனதுக்கப்புறம் நிறையா படித்தேன். தமிழ் மட்டும்தான் வேலைக்கு எழுதி வச்சுட்டு போகுது. ஒரு சில வார்த்தை உச்சரிப்பு கூட தமிழ்ல இருந்து நிறைய கிடைக்கும். நிறைய கற்றுக்கணும். சரவணன் சார் எங்களோட தமிழ் சார் பையன் மாதிரி குழந்தை மாதிரி தோல் மேல கை போட்டு சொல்லி கொடுத்து சூப்பரா கூட்டு போயிடுது. இன்னைக்கு வரைக்குமே நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கு. அந்த தமிழ ரொம்ப நல்ல நிலைமை வச்சுக்குது. எங்க எக்ஸாம் நான் தான் அவங்க பையன். நான் 10th பாஸ் ஆகிறேன்னா காரணம் நான் தான். நான் 10th இருந்தேன். அந்த எஸ்ஏ மேல தமிழ்ல எழுதி ஒரு லைன் தமிழ்ல எழுதி அதை வச்சு தான் படித்தேன். ஒரே ஒரு எஸ்ஏ தான் படித்தேன். 10th பாஸ் ஆகணும். நான் 11th எங்க ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டேன். சார் மட்டும் தான் என்ன சேர்க்கிறது சொன்னாரு. 12th பாஸ் ஆனேன். வெளில போனா இன்ஜினியர் ஆனேன். இப்போ நான் ஒரு ஹெல்த் கோச்சா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப குரூப் மெசேஜ் நான் தான் செலவு சுகன்யா வினோத்குமார் ஒய்எம்சிஏ ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி ஆனவங்க நிறைய பேரு. அதுல தெரிஞ்சவங்க சுகன்யா வினோத்குமார். அதுக்கு தான் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும். வினோத்குமாரை ஸ்கூல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரீயூனியன் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் 96 படம் பார்க்க போனோம். அப்போ ரொம்ப அடையாளம் இருந்துச்சு. எப்படா ரீயூனியன் ஓகேங்க நமக்கு மட்டும் ஏன் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணி ஒரு 1 வீக்லேயே ரீயூனியன் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி எல்லாரையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சந்தியாவெல்லாம் கண்டுபிடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தியா நிற்கிறாலும் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் பார்க்கும்போது. இந்த ஸ்கூல் வந்து என்ன நமக்கு கொடுத்துச்சுன்னா சேஃப்டி. நம்ம பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிற நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த சேஃப்டி வந்து யாருக்கும் கிடையாது. அப்போ வந்து எல்லாருமே எல்லா சாரும் சரி எல்லா மிஸ்ஸுமே சரி நம்மளோட குழந்தை மாதிரியே தான் பார்த்துருக்காங்க. ஒரு பொண்ணா நம்மளை பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சேஃபா செக்யூரா நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பேட்ச்ல 90s கிட்டா இருந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வரல. அதுக்கப்புறம் ஜெமி மிஸ்லாம் நாங்கள் ஏன் எங்களுக்கு வரவே மாட்டாங்கன்னு யோசிச்சிருக்கோம். E கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், அவங்க A கிளாஸ் வரவே மாட்டாங்க. அப்புறம் மார்க்கெட் மிஸ் வந்து 10th ஃபைனல் ஒரு 3 months வந்து நானே பிஜி மாறி வினோ எல்லாருமே டியூஷன் போயிருந்தோம். அதனால தான் அவங்க இங்கிலீஷில் மேத்ஸில் கொஞ்சமோ ஏதோ ஒரு மார்க் எடுத்தோம். பிரபு சார் வந்து 8th எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்திருக்காங்க. எல்லாமே தான் நிறைய குட் மெமரிஸ் இங்க இருந்து இருக்கு. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியல. 10th வரைக்கும் நான் யூஎஸ்க்கு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே நம்ம லைஃப்ல நிறைய சோப் பண்ணியிருக்காங்க, விதைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நம்மள நல்ல இடத்துல வச்சிருக்கு. ஒரு நல்ல மனுஷனா மனுஷியா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து சுகன்யா மென்ஷன் பண்ணாங்க நிறைய பண்ணி யோசிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்போ பார்ப்போம். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ யாரோட கான்டாக்டுமே இல்லை. இங்கே என்னோட ஃப்ரெண்ட் ஸோ அவள் பண்ண எந்த கான்டாக்டுமே
நம்ம இந்த ஸ்கூலை ரொம்ப 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 மிஸ் பண்றேன். இவ்வளவுதான் கொம்பு வச்சிருப்பாங்க. கொம்பு இவ்வளவுதான் இருக்கும், அது இவ்வளவு பெருசா இருக்கும். முட்டை மேல வச்சிருப்பாங்க, கையெல்லாம் வீங்கி போயிடும். அது ரொம்ப சோஷியல் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு டைலாக் 10th A 10th B 10th C 3 கிளாஸ்மே அவங்க தமிழ் எடுத்தாங்க. 3 கிளாஸ்மே ஆய்வாளர் எழுத முடியாது 10th C எழுதவே முடியாது. இந்த டைலாக் நம்ம வெளிய போய் இந்த கிளாஸ் இல்ல இப்போ வரைக்கும் ஆய்வாளர் எழுத முடியாது ஓம்பு எழுதவே முடியாது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் ரொம்ப சிரமப்பட்டு இது எப்படி இருந்தது நடக்குமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக நடத்தி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி நம்ம காடுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு புயல் இருந்தது, அதே மாரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க போயிட்டு இருக்கு. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் மெமரிஸ்லாம் நமக்கு ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த பில்டிங்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து இல்லாமல் போயிடும். பட் நம்ம மெமரிஸ் மட்டும் எப்பவுமே இங்கே இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே தெரியாமல் இருப்போம். இப்போ வந்து நிறைய கொஞ்சம் சொசைட்டி பற்றி நிறைய நம்ம நாலேஜ் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு மேமும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்போம். அதனால் மேம் நிறைய பனிஷ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் இப்போ நம்ம கொஞ்சம் அந்த சொசைட்டியில் வேல்யூவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதான் பர்டிகுலராக சொல்லணும்னா நிறைய மேம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஸ்பெஷலி தமிழ்கணி மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷனுக்கு வந்து நேம் அவங்களே கொடுத்துட்டு அவங்களே ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுனா அப்படின்னாங்க. அது நானும் அதை மட்டும் மக்கள் பண்ணிட்டு போயிட்டு எழுதினேன், செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அந்த கவிதை தான் இப்போ ஆட் பண்ணிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கவிதைன்றது அவங்களே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷனும் கங்கா மேம் தமிழ்கணி மேம் தான் வருவாங்க எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கங்கா மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கவே மாட்டாங்க, சும்மா மிரட்டுவாங்க. அவங்க ஆஷாக பேசி நான் இதுவரையும் பார்த்ததில்லை. ஆனால் கொம்பு மட்டும் வச்சுட்டு மிரட்டுவாங்க, ஆனால் அடியே விடாது மேம். அந்த மாதிரி இல்லை, ஜென்ரலாகவே யாரும் அடிக்க மாட்டாங்க மேம், ரொம்ப சாஃப்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் ரூத் மேம் அப்படிதான் மிரட்டிலே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பாங்க, ஆனால் பனிஷ் பண்ணுவாங்க. சந்தியா மேம் வந்து ரொம்ப அடிப்பாங்க. அவங்க இப்போ பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா ஸ்கேல் வச்சு முட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது படிக்கிறோம் படிக்காதான் தாண்டிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கம்மியாக எடுத்தாலும் அடிப்பாங்க. அதுவும் இம்போசிஷன்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட் ரொம்ப டிசிப்ளின் வந்து நாங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம், எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ரஜிதா மேம்னா அவன் மேக்ஸ் வந்து சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க அந்த ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கும். அவங்க டீச் பண்ணுற ஸ்டைல் வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் தரணும், சென்டமெண்டா அதெல்லாம் பண்ணி நானும் வந்து வாங்கணும். அதை நாங்கள் 2-3 பேர் காம்படிஷனோட சென்டமெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. மார்க்கெட் மெஸ்லாம் வந்து நான் அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக எதுவும் படிச்சிடல, பட் எக்ஸாமாக இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மரியாதை இருக்கும். எதனா இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த காம்ப்ரமைஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா அந்த மாதிரி வந்து அவங்க கேரக்டர். ஸோ எல்லாருமே ஜெர்னலிஸும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு எடுக்கல, பட் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணாங்க. இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு டெம்பரரியாக வந்து கிளாஸுக்கு வந்து இது பண்ணாங்க. 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்தாங்க. அப்புறம் டெல்லி மிஸ்ஸும் வைப்போம், அவங்க பக்கத்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க எப்பவுமே கொஞ்சம் டெரர் மாதிரியே இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய கொண்டு வச்சுருக்காங்க, நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பிரபு சார் அப்படிதான், அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். சயின்ஸ் எங்களுக்கு எடுத்தால் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டாஃபாக இருந்தார். அதான் எது பண்ணணும், எது நல்லது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவார். அதாவது ஸ்டடீஸ் தாண்டி எக்ஸ்ட்ராவாக சொல்லி தருவார். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் எஸ்பெஷலி எல்லா மேமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே ஃபேவரட்டாக இருப்பாங்க. அடிக்கும் போது அடிப்பாங்க, அதான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாசமாக பேசிடுவோம். அதான் தமிழ் மொழிலாம் அடி வாங்கியிருக்கேன், சும்மா அடிக்குமா அடிச்சுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எதனா வந்து பேசுவாங்க, நம்மளும் அந்த அடியெல்லாம் மறந்துட்டு பேசுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் தமிழ் மேம்லாம். கொஞ்சம் என்ன போகணும் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து எங்கள் பையனை அந்த மாதிரி.
கொஞ்சம் ரொம்ப ஒரு பெட் மாதிரி அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க பண்ணதால இப்போ எனக்கு அந்த ஒரு காம்படிஷன் அப்படின்னா நானே வாலண்டியராக பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ அந்த இது திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ பண்ணாங்கன்னா மனசுல நிற்குது. அவங்க சொல்லிக்கிட்டு அந்த கவிதை எல்லாமே அதுதான். ஸோ சுந்தரி மிஸ்ஸும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் எங்களுக்கு எடுக்கல எங்கள் கிளாஸ்க்கு. பட் அவங்க எக்ஸாமாக இருந்தனால அவங்களோட பண்ண அந்த டிசிப்ளின்லாம் கொம்பு வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. லேட்டாக வந்தாங்க அதெல்லாம் வாங்கியிருக்கேன், 2-3 நாள் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரன்னிங்லாம் ஓட சொல்லுவாங்க லேட்டாக வந்தா லேட் கமர்ஸ்க்கு. ஸோ எஸ்பெஷலி குமார் சங்கெலாம் நிறைய ஓடிருக்காங்க. அதனால் நிறைய மெமரிஸ் வாங்கிடலாம். ஸோ எப்போ வந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. சந்தியா மிஸ்லாம் இப்போ கூட அவங்க முன்னாடி எல்லாம் உட்கார முடியல. அது ஒரு மாதிரி டெரராகவே வந்து ஒரு மனசுக்குள்ள அடிச்சிருவாங்கன்னு ஒரு பதட்டமாகவே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல மெமரிஸ். இப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பயம் டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் லைஃப்பில். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். ப்ரொஃபஸர் பட் அவங்களுக்கு நான் இன்னும் என்னோட கெரியரை நான் கற்றுக்கிட்ட என்ன அப்படின்னா காமனாக பேசுறது கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்போ நான் ஏதாச்சும் லேக் ஆகும்போது ஒரு சில வார்த்தை தான் வராது. அப்போ நீங்கள் பேசுறது சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் அதே மாதிரி அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எழுப்பி சொல்லுவேன். அப்போது எனக்கு அந்த வார்த்தை ஈஸியாக வாய்ப்பு வந்துடும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அண்ட் ரகு சார் வந்துட்டு கெமிஸ்ட்ரி எடுப்பாரு. ஸோ ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஈக்குவேஷன் சொல்லிட்டே இருக்காரு. சடனாக இருந்து போட்டு இதுதான் ஈக்குவேஷன் இதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மார்க்கெட் நான் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா லைக் ஹவு டு ஸ்பீக் வித் ஹையர் அத்தாரிட்டிஸ். அதை நான் வந்து அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஸ்பீக் ரிமெம்பர் வந்து கெமிஸ்ட்ரி லேப் முடிச்சுட்டு அவங்ககிட்ட அந்த ஆர்டிக்கல் டெஸ்ட்டாக எழுதி அவங்ககிட்ட காப்பி வந்து அப்போ முடிக்கும்போது நான் சொன்னாங்க யாருக்குமே கை கட்டி நிற்காதீங்க, பின்னாடி கை கட்டி நிற்காங்க. ஸோ அப்போதான் தேர்ட் பர்சன் உங்களை பார்க்கறதுக்கே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ரிமெம்பர் இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் அவங்ககிட்ட நான் இன்னொன்று அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில். நான் +1 +2 படிக்கும்போது அவங்க தான் எக்ஸாமாக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து சில மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நான் இப்போ எனக்கு கெரியரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது எண்ட் யூசர் வரைக்கும் போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ இருக்குது. அண்ட் அவங்க தான் வந்துட்டு எனக்கு ரோல் மாடல் அண்ட் மோட்டிவேஷன். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல என் முகத்தை வளர்த்துருக்காங்க. என் பேர் யாரும் மறக்க மாட்டேங்கிறேன். என் பேர் வி ஜெயக்குமார். 10th வரைக்கும் படித்தேன். சி செக்ஷன் எல்லாரோட இனிஷியலோட தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப இயற்கை கூட இயங்க மறுத்த இந்த சூழ்நிலை வராதவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் ஆல்ரெடி சந்தேகமாக கேட்டுருக்காங்க, நடக்குமா நடக்காதா, போகணுமா போகணும், என்ன நடந்தாலும் சரி கேப் புக் பண்ணி உங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் வெயில் வந்துருச்சு. ஸ்கூடியில் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீண்டும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நிறைய நினைவுகள் இருக்குது இந்த ஸ்கூலில் பகிர்ந்து கொண்டதுக்கு. முதல்ல மிஸ்ஸுக்கு வந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? யாராவது பேசுனீங்கன்னா கொஸ்டின் கேட்டால் நான் பேச நல்லா கவனிச்சுக்கேன். ஓகேவா? கங்கா மிஸ் வந்து நமக்கு 6th எடுத்தாங்க நினைக்கிறேன். 4th நோட்டில் 6th ஓகே 4th நோட்டில் மை நேம் இஸ் வி ஜெயக்குமார் எழுத கண்டுபிடிக்கிறது அவங்க தான். நம்ம பேர் எல்லாமே நம்ம இப்போ இங்கிலீஷ் எவ்வளோ வார்த்தை எழுதுகிறோம், எவ்வளோ பேசுகிறோம், வேறு லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க. முதல்ல வேறு லாங்குவேஜ் வேற்று மொழியில் நம்ம பேரை எழுத கற்றுக் கொடுத்தது அவங்க தான். 4th நோட்டில் அப்பா பேர் நம்ம பேர் எல்லாமே அவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம பேர் அப்பா அம்மா சொல்லி தரோம், இதான் அவங்க பேர் இங்கிலீஷில் பார்த்துக்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மிஸ். நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறது நினச்சிட்டு ரூட் மிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. 10th கிளாஸ் எப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வேற என்ன ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப முற்படுவாங்க. எப்படின்னா கௌதம் தெரியும் இருக்கும்.
அவன்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது. சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய பண்ணுவான். ஒரு சின்ன கையில் ஒரு ரோபோட் செய்கிற மாதிரி நிறைய செஞ்சு வந்துருக்கான். அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவன் வீட்டுக்கு ஆல்ரெடி போயிருக்கேன். சின்னதாக ஒரு ட்ராயர் இருக்கு. அந்த ட்ராயர் திறந்து உள்ள லைட் இருக்குது. 3 நாள் லைட் ஆஃப் ஆயிடுது. எப்படா செஞ்ச ஒரு சுவிட்சில் பார்த்து இருந்துச்சு. அதே மாதிரி நானும் நம்ம கரண்ட்ல சுவிட்சில் கை வைக்கிறதுக்கே போய்விடுவோம் ஈரமா இருக்கிற நேரத்தில். இவன் கரண்ட் அழகா நம்ம 10th படிக்கும்போது செஞ்சிருக்கான். வீட்டுக்கு நான் போயிருக்கேன். செம்ம ஸ்கில்லு. அவனோட ஸ்கில்லை வெளியே கொண்டு வந்து அவனை பற்றி கிளாஸ்ல பேசணும். நம்ம ரூட் மிஸ் தான். ரொம்ப நன்றி மிஸ். அவங்க அதுல இதெல்லாம் நிறைய வளர்க்கலாம். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறாங்க. ட்ரோன் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் இவங்க. சரிங்களா? அதெல்லாம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. க்ரோத் ஸ்கில் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே நம்ம ஒரு அறிவு வந்து ஆரம்பிச்சது இந்த உயர்ச்சி தான். நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம எந்த உயரத்துக்கு வேணா போகலாம். நம்ம அறிவு ஆரம்பிச்சது இந்த உயர்ச்சி ஸ்கூல்ல தான். நம்ம மறுக்க முடியாது. அந்த ஆளுமையா இருக்கணும். நம்ம ஒரு நம்ம கூட இருக்கிற சக மனுஷன்கிட்ட பேசுறதா இருக்கும். அந்த பிஹேவியர் எல்லாம் நம்ம கத்துக்கிட்ட மாதிரி இப்ப இருக்க பசங்க கத்துக்கிறாங்கன்னு கேட்டா கொஸ்டின் தான். கரெக்டாக சொன்னாங்க. சுகன்யா நமக்கு சொன்னாங்க கரெக்டா. அது வந்து இந்த ஸ்கூல் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. மேம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இதெல்லாம் மிஸ் மேக்ஸ் எடுத்தாங்க. ஏ கிளாஸ் பசங்க தான் அடிக்கடி சண்டை போடுறோம். யாரும் எடுத்தது காமிச்சு எல்லாரையும் திட்டுவாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா தெரியல. சக்தி குரு, அப்புறம் வெங்கடேஷ், அப்புறம் வினோத்குமார், இவங்க 3 பேர் 4 பேர் இன்னொருத்தர் விட்டுட்டு நினைக்கிறேன். 4 பேரோட ராம்குமார், இவங்க 4 பேர் பேப்பர் எடுத்து வந்து 3 பேர் தாங்க 3 பேர் பேப்பர் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க தான் நமக்கு மேட்ச் எடுத்தாங்க. நம்மளும் அப்படியே முட்டி பார்த்தோம். 100 போட மாட்டாங்க. தெரியல. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா நல்லா நடத்துவாங்க. நமக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் நம்ம ரொம்ப பிளெஸிங். நம்ம என்னன்னா நம்ம படிப்புல உயரம் போகாம இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குற அறிவு நமக்கு கொடுத்தது இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான். அதை மறுக்கவே முடியாது. சரிங்களா? ஓகே. சுதரி மிஸ் வந்து அவங்க சோசியல் சயின்ஸ் எடுத்துருக்காங்க. 10th வரல பண்ணாங்க. சோசியல் சயின்ஸ் எடுத்துருக்காங்க. அவங்க எச்சமா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நம்ம அடுத்த கிளாஸ் போகும்போது தமிழுக்கு இவங்க இங்கிலீஷ் இவங்க சொல்லும் போது சோசியல் சயின்ஸ் யார் சுந்தரி மிஸ் எச்சமாச்சு அவங்க. அப்படி ஒரு பயம் ரொம்ப ஞாபகம் இருக்கு மிஸ். மாணவி மிஸ் எங்களுக்கு எச்சமா இருக்கும்போது தெரியும். எங்க கிளாஸ் எடுத்தது கிடையாது. ப்ரொஃபஸர் எப்படின்னா புக்கை மூட சொல்லிடுவாரு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியல. புக்கை மூடிடுங்க. இதோட எண்டிங் மட்டும் சொல்லிட்டு அதை பத்தி அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கு ரொம்ப நம்ம கிட்ட பேசிருக்காரு. எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சாதாங்க. தீனா யாரு? தீனா வச்சு ஒரு உதாரணமா பேசுவாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. நமக்கு நிறைய ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்து சமுதாயத்தோட நம்ம இருக்கும்போது தான் நம்ம டீச்சர் நம்மளை எப்படி இயங்க வச்சாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். சார் தமிழ் மிஸ் தான் ரொம்ப திட்டிருக்காங்க. தீனா நீ தான் 10th ஃபர்ஸ்ட் வரணும் தமிழ்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் மிஸ் கிட்ட போய் சொன்னேன். 95 எடுத்தேன் தமிழ்ல. ரொம்ப சந்தோஷம். தமிழ் மிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஒரு நாள் நமக்கு ஃப்ரீ பீரியட் இருந்தது. ஆக்சுவலா மிஸ் வந்து அப்போ கிளாஸ் போக சொல்லி தான் போல. தமிழ் மிஸ் உட்காந்தாங்க. யார் வரணும்னு கேட்டாங்க. சயின்ஸ் மிஸ் கிளாஸ் இது அவங்க லீவ் இன்னைக்கு. அதெல்லாம் சயின்ஸ் புக் எடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்க சயின்ஸ் படிச்சிருக்காங்க, சயின்ஸ் எடுப்பாங்கன்னே அப்பதான் நமக்கு தெரியும். இன்னமும் அந்த நாள் எனக்கு நினைவுல இருக்கு. எடுக்க நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா அந்த டைம் கூட விடாத சயின்ஸ் புக் எடுத்து வாசிக்க சொல்லிட்டு அது மாதிரி நினைவுல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க மிஸ். நான் தமிழ்ல அந்த மார்க் எடுக்க மட்டும் தமிழ்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அது உங்களுக்கு தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ். எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. நினைவு அவ்வளோ இல்லை. பத்மா மிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் அவங்க வரல. 2வது சந்திரகாணி மிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பேரப்பெல்லாம் தோத்து போயிடும். அவங்க இருக்கும் முங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம கௌதம் சொல்லுவான் சந்திரகாணி மிஸ் பத்தி நம்ம கௌதம் பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்க எங்க வீட்டு சைடுல தான் இருக்காங்க. நேரில் போய் கண்டிப்பா இந்த போட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஜெமி மிஸ் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. ஆனா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உண்மை டாக்டருக்கு நல்ல நினைவு இருக்கு. ஆமா கேளுங்க. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆக்சுவலா கேர்ள்ஸ் சூழ்ந்துப்பாங்க பெஞ்சியே. அவங்க வந்து உட்காந்தாங்கன்னா பெஞ்சே கேர்ள்ஸ் சூழ்ந்துப்பாங்க. நானும் தினம் பார்ப்பேன். எப்படா இவங்க போவாங்க. நம்ம போய் நின்று அடுத்த கொஸ்டின் படிக்கிறது எப்ப கேட்கலாம். அது ஒரு 1/2 மணி நேரமா போயிட்டு முடிச்சிடும். அவங்க கிளம்பி போயிடுவாங்க.
இல்ல மிஸ் இந்த ஒரு தருணம் தானே பதிவு பண்றது, அப்பெல்லாம் பேச முடியல, இப்பதானே பேசணும். ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேற யாரும் வரல, பிடி சார் வரல. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சார். அவரு டிசிப்ளின் வந்து மிஸ்ஸுங்க தாண்டி ஒரு பிடி சார் கற்றுக் கொடுக்க முடியுமானா அது நம்ம பிடி சார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இன் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு தலையில எண்ணெய் வச்சுட்டு முடி வச்சுட்டு நகை கூட பிடிப்பில் பின்னாடி பின்னாடி பக்கம் ரவுண்ட்ஸ் வருவாரு, நகை வெட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லை கையை நீட்டு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ரிக்டா நம்ம அவர் நான் நினைச்சு பார்ப்பேன். ஃபேஸ்புக்கில் இருக்காரு பார்ப்பேன், எங்கள் கூட போட்டுருப்பாரு. சொந்தமாக இன்னைக்கு ரொம்ப நெகிழ்வான தருணத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அவர் நான் நினைச்சு பார்ப்பாரு ரொம்ப நல்ல நம்மள அருமையாக வழிநடத்துற சார் அவரு. ஓகே பார்க்கலாம், அவர் ஒரு நாள் சந்திக்க முடிஞ்சா சந்திக்கலாம். வேற யாரு மிஸ் ஆனான்னு தெரியல, வேற யார் வரல. தமிழையா ஆல்ரெடி என்ன செஞ்சாரு, ஏ கிளாஸ் எடுத்தாரு. ஏ கிளாஸ் ஆக்சுவலாக தமிழையா தான் எடுத்தாரு, யாரை மாற்றி சொல்றீங்க. ஏ கிளாஸ் தமிழையா எடுத்தாரு, பிசி மட்டும் தான் தமிழ் மிஸ் எடுத்தாங்க. சரிங்களா, எனக்கு ஞாபகம் இருக்கு. சி கிளாஸ் ஸ்ட்ரைட்டாக வந்தாரு. அவங்க கிளாஸ்ல ஆல்ரெடி குளத்து கட்டிதான் இருப்பாங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம் கேள்வி கேட்டு அவனும் பதில் சொல்லல உங்களை. நம்ம அவர் கிளாஸ் நம்ம வெளியே ஸ்ட்ரைட்டா சி கிளாஸ் நடந்தாரு. வேற கிளாஸ் ஆசிரியர் இருந்தாங்க, ஒரு நிமிஷம் எடுத்துன்னு சொல்லிட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுதி இதெல்லாம் சொல்லுறாரு. யாருக்குமே தெரியல, அன்னைக்கு வடபாடப்படம் தான் வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான சார். நடுவில் பிஹெச்டி பண்ணும்போது நான் ஒரு பார்த்தேன். வந்தாரு, என்னோட ஷாப் வந்தாரு. அவர் சொன்னாரு, நீங்க ஸ்டூடெண்ட் தானப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் சந்திச்சேன். அவர் வரல, அவர் மிஸ் பண்றோம். இப்ப ஆதரவு சொன்னாங்க, இன்னும் பண்ணல வரலையா அப்படின்னா மிஸ் எப்படின்னா அவங்களுடைய டீச்சிங் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் வீட்டில். அது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணி ஆசிரியர்கிட்ட தப்பிச்சுப்போம் மற்ற. ஆனால் அவங்ககிட்ட அது முடியாது. அவங்க அந்த நுணுக்கமாக பார்ப்பாங்க. அந்த ஒன்றையெல்லாம் கூட மிஸ் ஃபர்ஸ்ட் 5ல் 3 4 சரியா இருக்கு, 1 தப்பா இருக்கு, அடுத்த 6வது கரெக்டாக இருக்கு மிஸ், இதுக்கு நீங்கள் மார்க் மாற்றி எடுத்துருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். ஒரே அடி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் 5 தான் கணக்கு எடுத்துட்டு போகும். எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. அவங்க கரெக்ஷன் மெத்தடும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவங்களுடைய மிஸ் நம்ம மிஸ்ஸுங்களாம் எடுக்கணும். சந்திரனி மிஸ், குரூப் மிஸ், அவங்க கூட்டி என்ன ஒரு விஷயம் நாங்கள் தான் அப்படி பேசிப்போம். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும். நாங்கள் தான் சந்திரனி மிஸ் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்களும் கூப்பிட்டா என்ன மரியாதை இருக்கு. அவங்களுடைய கண்ணோட வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மிஸ் ஒரு தனி வே. அவங்க இந்த நேரத்தில் நான் மிஸ் பண்ணுறவங்க அவ்வளோதான். வேறு யாரும் காரங்களை முடிச்சு கிளாஸ் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாரதி ஆக்சுவலி எனக்குலாம் 10வது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறேன். அவங்களுக்கு எனக்கு நிறைய சொல்லிட்டாங்க. தீபா, முகேஷ், விஜயலட்சுமி நம்ம கிளாஸ். சரி ஓகே. சந்திலா நாபருக்கு, தீபா, ஓகே. ஒரு நிஷாந்தி நான் ஏ கிளாஸ் படிக்கும்போது 6th வரைக்கும் படிக்கும்போது தெரியும். சங்கீதாவும் தெரியும். விஜயலட்சுமி, சூர்யா, ஓகே. ரொம்ப சதீஷ் பேரை பார்த்துட்டேன். சதீஷ் அவங்க இருக்காங்க. சுகன்யா, ஓகே. பசங்களை எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது தான் அப்ப என்ன யோசிக்கணும்னா கேட்குறீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது தான் கத்தருக்கு வந்து காதல்பாய் வரைக்கும், மாறி மாதம் வந்து மாரியாமல் வரைக்கும் வேண்டிப்போம். மழை பெய்யணும், ஸ்கூல் முடிக்கணும், லீவ் போட்டுக்கணும், ஸ்கூல் ஒரு நாளைக்கு விடுவாங்க, 4 நாளைக்கு விடுவாங்கன்ட்டு. ஆனால் நேற்று ஆக்சுவலாக நேற்று 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். டே நாளைக்கு நல்லா மழை வருமா நிற்குமா அப்படின்னு கஷ்டம் இருந்தது. ஸ்கூல் வரும்போது கரெக்டாக 8 மணிக்கு மழை நின்றுடும். 9 மணிக்கு காட்டி அடிச்சு நோக்கும். நான் சொல்லுவேன், டே இப்போதான் வந்து சரி ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இது தமிழ் கேள்வி பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லா சாஃப்டான கேரக்டரு. அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அப்படியே திட்டினாலும் நமக்கே கிடையாது, அந்த மாதிரி திட்டுவாங்க. நானே ஜெயா முரளிலாம் ஒரு கட்டுரை எழுதுகிற போட்டிக்கு போயிருக்கோம். போயிட்டு ஒரு இதுல போயிட்டு எழுதிட்டு வந்தோம். நோட்ஸ்லாம் எழுதிட்டு வந்தோம். ஏதோ லைப்ரரியில் போயிட்டு பஸ் நகர் லைப்ரரியில் போயிட்டு நோட்ஸ்லாம் எழுதிட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து காமிச்செல்லாம் பார்த்தாங்க. ஓகே நல்லா இருக்கு, சரி நீ போட்டில் கலந்து அப்படின்ட்டாங்க. என்ன மேம் அப்படின்னா, என்னது இது நல்லாவே இல்லை, நீங்க கையெழுத்துல நல்லா இல்லை போ அப்படின்னாங்க. அன்னைக்கு சொன்னது இன்னி வரைக்கும் கையெழுத்து நல்லா இல்லை, வரவே மாட்டேங்குது. அடுத்ததான் ஆகாது. ஒரு இங்கிலீஷ் மேல இந்த பயம் போச்சு அப்படின்னா அது அவங்க
வந்து பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ட்ரீட் பண்ணுற ஒரு மேம் வந்து அந்த மேம். அடுத்து மேக்ஸ் மிஸ். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு அடியில் ஒரு பிறந்து மூங்கில் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பேப்பரு ஒரு மூங்கில். ஆனால் மேக்ஸிமம் அந்த யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஒரு சில நேரத்தில் அடிப்பாங்க. ஆனால் எப்பவுமே கையில் அந்த மூங்கில் இருக்கும். மேம் வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் டியூஷன் படிச்சுட்டு இருந்தோம். சார் வந்து தெரியாமல் ஐஸ்கிரீம் எடுத்து வந்து வீட்டில் போவார். சாப்பிட்டு சார் அப்படி போனோடனே மேம் எடுத்து வந்துடுவாங்க சாப்பிட்டு. மாற்றி எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு டியூஷன் போனோம். அடுத்து வந்து என்னோட லைஃப்ல இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல வந்து நிற்கிறேன். அன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க ருத்ராஜ் மேடம். அன்னைக்கு சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு வருவேன். படிப்புல எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயத்துல என்னை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு இது போல பண்ணியிருக்கான், இது நல்லா இருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோடைய ஆளில்லா விமானம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருச்சு. அதோட வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ராணுவத்திலையும் சரி மெடிக்கலாகவும் சரி, இப்போ ஏதோ ஒரு மருந்து வருது இல்லை ஒரு ஆர்கான் வருது அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்ல இங்க இருந்தாலும் ஏர்போர்ட்ல வருது அப்படின்னா, ஏர்போர்ட்ல இருந்து ஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நம்மளோட ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா போயிட்டு அந்த ஆர்கனை வந்து டெலிவரி பண்ணிடும். இது வந்து ஆள் இல்லா விமானம் மூலமா இயங்கும். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அமேசான், ஜொமேட்டோ இந்த மாதிரி எல்லாமே டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மூலயமா தான் நடக்கும். அதுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வெட்டிங் அதுக்கு சேலரிங் பண்றேன். இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது தான் எனக்கு மேம் ஞாபகம் வரும். ரொம்ப நன்றி. அடுத்ததான் நான் வந்து சொல்ல பேர் தான் பயங்கரமான ஆளு சந்தியாராணி மேம். சொன்னாலே இப்போ காலில் இருக்குது எனக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மேம் வரமாட்டாங்க இன்னைக்கு லீவு போட அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு அப்படியே உள்ள போடுவாங்க. அப்படி சொன்ன இங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. இடமே உள்ள வருவாங்க. முன்னாலே சொல்லிடுவாங்க, இந்த லெசன் வந்து நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன், எல்லாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவொடனே புக் என்ன இந்த லெசனை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே டெஸ்ட் பார்த்துட்டாங்க போல, நம்மளும் வந்து லெசன் ஆரம்பிக்கும். ஜாலியா இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு டைம் பார்த்துட்டே இருக்கும். பீரியட் முடியுதான்ட்டு கரெக்டா பெல் அடிக்கும். பீரியடும் முடிஞ்சிடும். முடிச்சு வெளியே போயிடுவாங்க, டெஸ்ட் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம செகண்ட் பீரியட் வந்து சயின்ஸ்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மேம் வந்து இங்க நிற்கிறாங்க. இல்லை மேம் இந்த பீரியட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து எல்லாரும் டெஸ்ட் எடுத்து அப்படின்ட்டாங்க. இன்னையே வரைக்குமே அவங்க எப்படி சொல்றது, அவங்க யோசிச்சிங்க அப்படின்னாலே இந்த சொந்தக்காரங்க சொல்லுவாங்க பயம் இன்னைக்கு வரைக்குமே வந்து தரன்னு இருக்கும். அவங்க பார்த்தாலே, அவங்க பேச பார்த்தாலே அப்படி பயம் இருக்கு. இன்னைக்கும் அந்த பயம் இருக்கு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவங்க வீட்டுக்கு ஒரு நாங்கள் போயிருந்தோம். நல்ல உருவம் சமைச்சு போட்டாங்க. சப்பாத்திக்கு தயிர் சாப்பிட்டது அந்த அவங்க சொல்லி கொடுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி சொல்லிட்டு தயிர் வச்சு சாப்பிட போட்டாங்க. அது மற்றபடி பிரபு சார் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஸ்கூல் மெமரிஸ் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு இது. எல்லாருக்கும் நன்றி. பெற்றெடுத்தன சின்ன பிள்ளையாய் கண்ட கனவுகள், சண்டை போட்ட நண்பர்களின் புன்னகைகள், பைத்த மொழிகள், ஆசிரியர்களின் பாசங்கள், கண்களில் நீர் துளிக்க நெஞ்சில் இயக்கம், காலம் கடந்த இன்று சந்தித்தோம் பழைய கதைகள் பகிரும் நன்னால், மறைக்கப்பட்ட முகங்கள் கண்டவுடன் மகிழ்ந்தோம் பழைய நண்பர்கள் புது உறவுகள் கண்டோம். நான் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் நான் ப்ராஜெக்ட் பண்ணதே செஞ்சுட்டேன். இது எப்படி செஞ்சு எதை பார்த்து செஞ்சேன், இந்த காரணமா இது இப்படி ஒர்க் பண்ணாத ஒர்க் பண்ணல. எனக்கு சும்மா சொன்னப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நிறைய சின்ன அப்ப அந்த ஒரு ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து சொல்லிட்டீங்கன்னா ஸோ நம்ம எல்லாம் நினைச்சோம் ரைட்டில் கூட வசனம் சம்பவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன வந்து கூட என்னைக்காவது கிடைக்கும். அந்த சீசன் அடுத்த சீசன் கிடைக்கும். அதை வந்து அந்த அப்ளை பண்ணுறாங்க. ஜெயக்குமார் பொறுத்தவரைக்கும் வளர்ந்து வரும் ஒரு இளம் தொழிலதிபர். 2 ஷாப் வச்சிருக்காங்க. இதில் அவங்க நான் அவங்க கஸ்டமர்.
என் பேரெல்லாம் போன இதை என் சண்டை அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி செகண்ட் பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கான். என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையான உழைப்புக்கு நாங்கள் உங்களை ஆசீர்வதிப்போம். அடுத்து நேற்று நாங்கள் முரளியோட பேசினப்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன பேசுகிறேன்னா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் பண்ணுறேங்க. ஆனால் நேற்று அவங்க பேசுகிறப்ப ஒரு ஹை கிளாஸ் எஜுகேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதான் வந்து சாதாரணமாக பேசுகிறதுக்கும் ஒரு அஃபிஷியலாக ஒரு இங்கிலீஷில் அந்த இது பேசுகிறதுக்கும் நோதகம். அது அவன்கிட்ட பார்த்தேன். பார்த்துட்டு நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம லெவலில் தமிழ் மீடியம் ஆனால் நாமளும் அப்படி அப்ரிஷியேட்டாக சொல்லியிருக்கேன். நான் தமிழ் மீடியம் டெவலப் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து முறையில் நான் பார்த்தேன். சொல்லணும்னா ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு சாரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஏதோ வந்து போனீங்களாம் அப்படிங்கிறது இது பண்ணி ஹவுஸ் கூட ஒயிட்டில் போட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. அதே மாதிரி இந்த வந்து ஜாப் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. அது யூஸ் ஆகும். நான் 40 இயர்ஸ் தான் ஜாப் ஹஸ்பண்ட் என்னை வேலைக்கு அனுப்பாங்க. ஸோ ஒரு டைம் உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். இப்போ அதனால எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது டெக்னாலஜி வைஸ் உங்களை வளர்த்துக்காங்க. வேற வழியே இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நாங்கள் ஸ்லேட்டில் எழுதுறோம் ஆக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து எல்லா டெக்னாலஜி ஓரளவுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அதான் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கா என்னன்னு ரொம்ப கஷ்டம். ஏஐ வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் முடிச்சுக்காங்க. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்துட்டு பிறகு லைட்டில் அப்ரோப்ரியேட் தெரியும். நிறைய பேருடைய வேலைகளுக்கும் நிறைய பேருடைய எல்லாத்துக்குமே நமக்கு இப்போதான் வருது. நம்ம சொன்னா அது செய்யலை. அப்போ என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஏரியை வச்சுட்டு அழகாக டான்ஸ் பண்ணி நம்ம போடுறாங்க. வளர்த்துக்கங்க சைடில் அதை வளர்த்துக்கங்க. அப்படின்னா நம்ம சொல்லி ஆகணும். அதை கொஞ்சம் நேரம் கூட உட்காருங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அப்படின்னு நம்ம பார்க்கறது. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் பண்ணலாங்க. ஒவ்வொரு முகத்திலையும் குழந்தைங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் டச். வளர்த்துக்கங்க. எல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ல என்னனால இன்னைக்கு அவ்வளோ லேடிஸ் பாரு வீட்டில் இருக்கிறவங்க குக்கிங் ஃப்ரீயாக போடுறாங்க. நானே நிறைய யூடியூப்பை பார்த்து என் கிராண்ட் டாட்டர் தான் சொன்னேன். அம்மை கொடுக்குறாங்க செஃப்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு. இத்தனைக்கு எனக்கு வீட்டில் குக்கிங்கெல்லாம் ஆகலை. ஆனால் சைடில் வந்து ஏதாவது பண்ணி கொடுத்தா ஸோ அந்த ஃபேமிலியே நல்லா டெவலப் அவளுக்காக ஆசிரியர்கள் சார்பாக அவளை நாங்கள் ஆதரிக்கிறோம். எல்லாருமே ஆனால் அதில் முதன்மையாக முயற்சிய ப்ராடக்ட் எங்கே போனாலும் வீண் போகாது சோடம் போகாதுங்கிறதுக்கு நீங்கள்லாம் எடுத்துக்காது. ஏற்பாடு வந்தாங்க. ரொம்ப பொறுமையாக இங்கேயும் நிறையா அந்த சர்வேக்கெலாம் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆர்வத்தில் நான் பார்த்துருக்கேன் நான். அண்ட் இந்த ரீயூனியன் வந்து அவன் ரொம்ப இதாக ஆக்ட் பண்ணது எனக்கு இல்லை. பட் ஒருவேளை அவங்க எல்லாம் ஃபோனில் எல்லாம் எங்களை யுனைட் பண்ணிட்டு நல்லதாக அவங்க ரெண்டு சேர்க்கலாம். ஸோ ரொம்ப அமைச்சு நான் கண்டிப்பாக பாராட்டுறாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாமல் எல்லாமே அதனால் எல்லாமே தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இங்கே இருக்க எனக்கு செமிஞ்சேரி ஸ்கூலில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் எடுத்து வந்து செமிஞ்சேரி ஸ்கூல்னா பெரிய பயம் தான் காட்டினாங்க. ஆனால் என் பேர் அங்கே ஒரு பாலகுரு சுவாமின்னு ஒரு சார் இருந்தார். அவர் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாரு.
ஆனா அந்த இடத்துல இருந்த எல்லா கடினமான சவால்களையும் சந்திச்சது இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களோடைய ஒவ்வொரு திறன் தான் எனக்கு அந்த உதவிச்சு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் மிஸ்னா அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில், அது யாருமே என்ன பண்ண முடியாது. ஒரு முடிவு எடுக்கணும்னு நம்ம, அதாவது ஒரு ஸ்டேஜ் முன்னாடி வரணும்னா அந்த கிளியர் பண்ணணும்னா மார்க்கெட் மிஸ் தான். நீ எது செய்யறியோ அது கரெக்ட் இந்த ஸ்டேஜ்ல. அது இப்போ ரஜிதா மிஸ்லாம் ஒரு பையனை எப்படி ஊக்கப்படுத்தணுன்ற விஷயத்தை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் ஊக்கப்படுத்துற அந்த விஷயத்துல ஊக்கப்படுத்துறதுனால தான் அந்த மாணவன் என்ன நோக்கி வரலாம், என்ன நோக்கி வந்ததுனால தான் அவனை நம்ம முன்னாடி கொண்டு போகிறது. அடுத்த சுந்தரி எந்த ஒரு மாணவனையும் வெளியே அனுப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எனக்கு வந்தது. நானும் டிசி வாங்கி வெளியே போக வேண்டிய கட்டாயம் வரும்போது சுந்தரி மிஸ், ஆண்டாள் மிஸ் மட்டும் இல்லாம தமிழ் மிஸ் எங்க வீட்டுக்கே வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு எங்க ஊர் கழிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த ஒரு கடினமான காலகட்டங்கள் தான் வந்து எனக்கு அந்த நேரத்தை உதவிச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சவால நேரத்திலையும் அதை எப்படி செய்யறது, ஒரு மாணவனை அடிக்கவும் தெரியணும் அணைக்கவும் தெரியணுன்றத ரூட்னஸ் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பையன் கிளாஸ் ரூம்ல இருந்து ஸ்மோக் பண்ணுவான், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை. கிளாஸ் நடத்திட்டே இருக்கும், ஜன்னல் வழியா வந்து கல்லு வரும். காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்டன்ஸ் இருக்கும், இந்த மிஸ் வெளியே போயிட்டு அடுத்த மிஸ் வரதுதான் பையன் காணாம போயிடும், போலீஸ் பிடிச்சிட்டு வரும். பயங்கரமான டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை. அங்க இருக்க ஆசிரியர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா தெரியாது. ஆனா எல்லாமே எனக்கு ஒரு அட்டெண்டன்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்க இருக்க டீச்சர்ஸ் தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. கங்கா மிஸ், அந்த எப்படி சொல்றது, கங்கா மிஸ் வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு அன்பா இருப்பாங்க. எதுனாலும் அவங்க கிட்ட போய் ஈஸியா அணுக முடியும். அந்த மாதிரி தான் நானும் கிளாஸ்ல இருந்தேன். அதாவது கிளாஸ்க்குள்ளே தான் கொஞ்சம் சாப்பிடுவோம், மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நான் பசங்களோட தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மிஸ் கரெக்டா 7வது வரேன், அவங்க போட்டோ எழுதினேன். ஃபர்ஸ்ட் அவங்க வார்த்தை ஒரே வார்த்தை, ஆசிரியர் பணியை அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி. இந்த வார்த்தை தான் எழுந்தது. நான் டீச்சிங் காரணம் அவங்கதான். பிரபு சார் ஒரு அதாவது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னா ஒரு மாணவர் பார்த்து பாடம் நடத்துவதாங்கிறத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஓப்பன் பண்ண முடிய பேசுவாரு, எப்போ ஓப்பன் பண்ணுமோ அதை அப்போதான் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்லி கற்றுக்கிட்டேன். வரல, ஆனா அவங்க நிறைய சொல்லி கற்றுக்கோம். ஒரு பையனை, அதாவது ஒரு பையனை 100 மார்க் எடுக்கணும்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுன்றதை அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு சோசியல் பிடிக்கிறதுக்கு காரணமும் கங்கா மிஸ் மட்டும் தான். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் என்னுடைய சப்ஜெக்ட். அதே மாதிரி தமிழ் கேட்டீங்க, அந்த ஸ்கூல்ல நான் தமிழே எடுத்தேன். தமிழ் காரணம் கங்கா மிஸ் தான். அதை தவிர்த்து தான் மேத்ஸ் எடுத்தேன். ஏன்னா மேத்ஸ் கைடட் பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, மத்தவங்க அப்படியே கிளாஸ் பண்ணுவாங்க. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால தான் அந்த 70% நான் காரணம். எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆசிரியர் அப்புறம் சாப்பிடுவோம். நீங்க பேசுறதா பேசிட்டு இருக்கலாம். காலம் பல ஆண்டுகள் கடந்தாலும் பள்ளி நாட்களில் நினைவுகள் மட்டும் மாறவில்லை. மீண்டும் சந்தித்த இந்த நொடி பழைய நட்பை புதிதாய் மலர செய்தது. இந்த புகைப்படம் ஒரு பள்ளம் மட்டும் அல்ல,
வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்யும் இனிய நினைவுகள். மீண்டும் சந்திக்கும் இந்த நாளை எதிர்நோக்கி இந்த அழகான தருணங்களை மனதில் பதித்து செய்கிறோம். தேங்க்யூ.